வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் டொமஸ்டிக் வாட்டர் பம்ப்ஸோடைய டைப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொமஸ்டிக் வாட்டர் பம்ப்ஸ் எப்போ வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1980s அந்த டயத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே பொதுவான தெருக்குழாய்களில் தான் தண்ணி பிடிப்பாங்க. வீடுகள்லேயும் கிணறுகள் இருக்கும். கிணறுகளில் நீர் இறைச்சி பயன்படுத்துறது, அடிபம்பு பயன்படுத்துறது, இந்த மாதிரி தான் இருந்துச்சு. வீடுகளில் நிறைய வாட்டர் பம்ப்ஸ் வரலை. ஆனால் அந்த 80ஸ்க்கு அப்புறம் ஒவ்வொரு வீடுகளுக்கும் தனியாக தண்ணீர் கனெக்ஷன், அந்த கனெக்ஷன் அதிலிருந்து தனித்தனியாக மாடி வீடு, மேல்நிலை தொட்டிகள், இந்த மாதிரிலாம் வர ஆரம்பித்த உடனே டொமஸ்டிக் வாட்டர் பம்ப்ஸுடைய தேவைகள் அதிகமாகிருச்சு. இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த டொமஸ்டிக் வாட்டர் பம்ப்ஸை இந்த இதில் உள்ள மாதிரி ஒரு 8-9 வகைகளாக நம்ம பிரிக்கலாம். சென்ட்ரிஃபியூகல் பம்ப், செல்ஃப் ப்ரைமிங், வி டைப், ஸ்லோ ஸ்பீட், ஜெட்டு, அப்புறம் ஓப்பன் வெல் சப்மர்சிபிள், போர்வெல் சப்மர்சிபிள், போர்வெல் கம்ப்ரஸர், பூஸ்டர் பம்ப், இந்த மாதிரி ஒரு 8-9 விதமான கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். அது ஒன்று பற்றியும் ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் இதான் முதல் அதாவது இண்டஸ்ட்ரியல் பம்ப்ஸ் எல்லாமே சென்ட்ரிஃபியூகல் பம்பாக தான் இருந்துச்சு. அப்படி இருக்கிறப்ப அந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸை 99% சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் தான். ஸோ அந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸுடைய ஸ்மாலர் வெர்ஷனாகத்தான் என்ன பண்ணாங்கன்னா டொமஸ்டிக் பம்ப்ஸை டெவலப் பண்ணாங்க. அப்படி பண்ணுற டொமஸ்டிக் பம்ப்ஸ் பார்த்திங்கன்னா பொதுவாக சிங்கிள் ஃபேஸ், எல்லாமே சிங்கிள் ஃபேஸ் தான். ஃப்ராக்ஷனல் ஹெச்பி to 1 or 2 ஹெச்பி அந்த ரேஞ்சில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் அந்த சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸை பொறுத்த வரைக்கும் 0.5 ஹெச்பியிலேருந்து 3 ஹெச்பி ரேஞ்ச் வரைக்கும் உள்ள மாதிரி. இதனுடைய டோட்டல் ஹெட் ரேஞ்ச் அதாவது டோட்டல் ஹெட் அப்படின்னா என்னென்னா மொத்தம் அந்த தண்ணீர் சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷன், சோர்ஸ் போர்வெல்லாக இருக்கலாம், கிணறாக இருக்கலாம், அல்லது தொட்டியாக இருக்கலாம். டெஸ்டினேஷன் மேல்நிலை தொட்டி அல்லது அனதர் எண்டு, அந்த டெலிவரி ஆகக்கூடிய அந்த எண்டுன்னு வச்சுக்கோங்க. அது வரைக்கும் உள்ள டோட்டல் ஹெட்டு பார்த்திங்கன்னா 50 மீட்டர்ஸ், அதாவது அப்ராக்சிமேட்லி ஒரு 150 அடி, 150-160 அடி வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதனுடைய ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 60,000 to 500 லிட்டர்ஸ், இந்த ரேஞ்சுக்குள்ளே ஒவ்வொரு அந்த மோட்டோரை பொறுத்து, அதனுடைய ஹெட் ரேஞ்சை பொறுத்து, அதனுடைய டெலிவரி லிட்டர்ஸ் பர் ஹவர் இருந்துச்சு. பெரும்பாலும் இந்த பம்ப் எல்லாமே 2 போல் மோட்டார் தான், கண்டினியூஸ் டியூட்டியில் தான் இருந்திருக்கு. சில பம்புகளுக்கு ஃபுட் வால்வு தேவைப்பட்டுச்சு. அது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பாருங்கள். இந்த படத்தில் ஒரு தொட்டி தரை மட்டத்தில் கட்டப்பட்ட ஒரு தொட்டி, அந்த தொட்டியிலேருந்து அந்த கீழே பீன்னு போட்டிருக்குது பம்பு. இந்த சென்ட்ரிஃபியூகல் பம்புன்னு வச்சுருங்க. மேல் மட்டத்தில் உள்ள ஒரு மேல்நிலை தொட்டிக்கு தண்ணியை பம்ப் பண்ணுது. தரையில் இருக்கிற தொட்டியில் இருக்கிற அந்த பம்ப் அந்த தொட்டியுடைய தண்ணி மட்டத்துக்கு கீழே அதனுடைய இம்பல்லர் இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால எப்போதுமே அந்த இம்பல்லரில் தண்ணீர் நிறைந்திருக்கும். அதனால் என்ன பண்ணோம்னா அந்த இம்பல்லர் தண்ணி எப்போவுமே அதில் ஃபுல்லாக இருக்கிறதுனால இம்மீடியட்டாக ஆன் பண்ண உடனேயே தண்ணியை பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இன்ஸ்டலேஷனில் இதை பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கிணறு அல்லது ஒரு தரைக்கு கீழே இருக்கிற தொட்டிகள்லேருந்து இதை எடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த சக்ஷன் சைடில் ஒரு ஃபுட் வால்வோ ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த ஃபுட் வால்வோ இருக்கிறதுனால, ஏன்னா இந்த மோட்டோர் எல்லாமே செல்ஃப் ப்ரைமிங் கிடையாது. நம்ம அந்த இம்பல்லரில் எப்போதுமே தண்ணி இருந்தால் தான், அந்த இம்பல்லர் ஏர்லாக் ஆகிருந்தால் இந்த மோட்டார் பம்ப் ஒர்க் பண்ணாது, தண்ணீரை சக் பண்ணி தள்ளாது. ஸோ அதனால் ஒரு ஃபுட் வால்வு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எப்போல்லாம் நம்ம அதுக்கு முதல்ல மேனுவலாக அந்த இம்பல்லரை தண்ணீர் நிரப்பிட்டு ஆன் பண்ணோம்னா அதுக்கப்புறம் நிறுத்தின உடனே அந்த இம்பல்லரில் எப்போதுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அடுத்த தடவை ஸ்டார்ட் பண்ணுறப்ப அந்த உடனே இம்மீடியட்டாக ஸ்டார்ட் ஆகி தண்ணியை பம்ப் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸிலிருந்து செல்ஃப் ப்ரைமிங் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் எப்படி டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தொட்டியிலேருந்து தண்ணி எடுக்கிறது வேறு, அதுக்கு நம்ம ஃபுட் வால்வ் ப்ரொவைட் பண்ணிடலாம். ஆனால் இந்த கார்பரேஷன்லேருந்து வரக்கூடிய தண்ணி, அந்த தண்ணியும் சில சமயங்களில் உறிஞ்சி பம்ப் பண்ண வேண்டிய தேவைகள் வந்துச்சு வீடுகளுக்கு. அப்படி வரும்பொழுது அந்த தண்ணி கண்டினியூஸாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை, சில சமயங்களில் விட்டு விட்டு வரும். அந்த மாதிரி விட்டு விட்டு வரும்பொழுது அந்த இம்பல்லர் ஏர்லாக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ஒரு ஜென்ரலான சென்ட்ரிஃபியூகல் பம்பாக இருந்தால் இம்பல்லர் ஏர்லாக் ஆயிரும். ஸோ அதை தவிர்ப்பதற்கு தான் இந்த செல்ஃப் ப்ரைமிங் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸை டெவலப் பண்ணாங்க. இந்த செல்ஃப் ப்ரைமிங் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல ப்ரைமிங் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாலே அந்த பம்ப் ரெடி டு சக்
அந்த கண்டிஷனுக்கு அதை கொண்டு வரது தான் ப்ரைமிங்னு அர்த்தம். அதனுடைய இம்பல்லர் அந்த சேம்பர் ஃபுல்லாக காற்று இல்லாமல் நீரால் நிரப்பப்பட்டு இருக்கணும். அதுதான் ப்ரைமிங்னு சொல்லி அர்த்தம். ஸோ செல்ஃப் ப்ரைமிங்னா காற்றாக இருக்கிற இம்பல்லரையுமே தானாகவே நீரை நிரப்பிக் கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பம்புங்கிறதுனால இது வந்து செல்ஃப் ப்ரைமிங் பம்ப்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ரைமிங் பம்ப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி இந்த படத்தில் பாருங்கள். இதில் வந்து 4 விதமான ஸ்டேட்டஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃபில்லிங் ஸ்டேட்டஸ். ஸோ அந்த செல்ஃப் ப்ரைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபில்லிங்கில் வந்து நம்ம இனிஷியலாக அந்த பம்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப அதில் மேலே உள்ள ஒரு சின்ன ஸ்க்ரூ நட்டு மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே தண்ணீர், அது 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றினாலே அது ஃபில்லப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி அந்த சின்ன இம்பல்லர் சேம்பரை வந்து ஃபில்லப் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணிடுறோம். இது வந்து இனிஷியலாக ஒரு தடவை பண்ணால் போதும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, இப்போ வந்து நமக்கு அந்த சக்ஷன் பைப்பு பாருங்கள், சக்ஷன் சைடில் அந்த பைப் ஃபுல்லாக ஏர் தான் இருக்குது, தண்ணீர் இல்லை. இப்போ அந்த பம்பை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணோடனே அது வந்து ப்ரைமிங் மோடுக்கு வருது. ப்ரைமிங்னா என்ன பண்ணோம்னா, அந்த சேம்பரில் கொஞ்சமாக இருக்கிற தண்ணியை ஒரு சைடாக அந்த இம்பல்லர் வந்து ஒதுக்குது. அப்படி ஒதுக்குறப்ப சக்ஷன் பைப்பில் இருக்கிற ஏர் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் உறிஞ்சப்பட்டு டெலிவரி பைப்புக்கு தள்ளி விடப்படும். அப்போ என்ன ஆகுனா, சக்ஷன் பைப்பில் கீழே தொட்டியிலையோ அல்லது கீழே உள்ள சோர்ஸில் உள்ள தண்ணீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி அந்த சக்ஷன் பைப் ஃபுல்லாகவே நிரம்பும். இதுதான் ப்ரைமிங் அப்படிங்கிற ஆக்ஷன் சொல்லலாம். அப்படி ஃபுல்லான உடனே என்ன ஆகுனா, அந்த பம்ப் வந்து பம்பிங் ஆக்ஷனுக்கு மாறிடும். இப்போ இதில் பாருங்கள், சக்ஷன் பைப் ஃபுல்லாக நிரம்பிருச்சு. அந்த பம்ப் வந்து டெலிவரியில் தண்ணீரை பம்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. பம்ப் பண்ணி அந்த தண்ணி மேலே தொட்டி நிரம்பிருச்சு அப்படின்னா என்ன பண்ணுறோம், அந்த பம்பை ஸ்டாப் பண்ணுறோம், ஷட் டவுன் மோடு. அப்போ வந்து பாருங்கள், அப்போவும் அந்த பைப்பில் இருக்கிற தண்ணி போனால் கீழே இறங்கிடும். ஆனால் அப்பவும் கொஞ்சம் தண்ணீர் அந்த இம்பல்லர் சேம்பருக்குள்ளே இருக்கும். அது ஏற்கனவே நம்ம முதல்ல ஊற்றின அதே அளவு தண்ணி அதுக்குள்ளேயே தங்கி இருக்கும். அந்த தண்ணி தான் மீண்டும் இந்த பம்பை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன செய்யும், செல்ஃப் ப்ரைமிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்படும். நார்மலாக பார்த்த சென்ட்ரிஃபியூகல் பம்புக்கும் இந்த ஒரு செல்ஃப் ப்ரைமிங் வாட்டர் பம்புக்கும் உள்ள முக்கியமான ஒரு வித்தியாசம் வந்து, அதில் வந்து ஃபுட்பால் வந்து பைப்புக்கு கீழே, செக்ஷன் பைப்புடைய கீழே பாட்டமோஸ்ட் பொசிஷனில் தண்ணிக்குள்ளே நம்ம அதை ப்ரொவைட் பண்ணியிருப்போம். இதில் ஒரு செக் வால்வு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது வந்து இதனுடைய இன்லெட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்லெட்டில் அந்த செக் வால்வு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, அந்த இதுலேருந்து தண்ணி ரிட்டர்ன் போகாமல், இந்த படத்தில் காமிக்கிற ஒரு செல்ஃப் ப்ரைமிங் இல்லஸ்ட்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக் வால்வு இல்லை. அதில் செக் வால்வு ஒன்று ப்ரொவைட் பண்ணி தான் என்ன நடக்கும், நம்ம எப்பெல்லாம் ஷட் டவுன் பண்ணுறோமோ அப்போல்லாம் வந்து அந்த தண்ணி கீழே போகாது. அந்த டெலிவரி சைடில் இருக்கிற தண்ணி, அந்த இம்பல்லர் இருக்கிற தண்ணி கீழே போகாது. சக்ஷன் சைடில் இருக்கிற தண்ணி கீழே இறங்காது. ஏன்னா அந்த செக் வால்வு இருக்கிறதுனால அதுக்கு கீழே லீக்கேஜ் இல்லை என்றால் அது இறங்காமல் அப்படியே இருக்கும். ஸோ அடுத்த தடவை ப்ரைமிங் பண்ணுறப்ப குயிக்காக ப்ரைமிங் ஆகி பம்பிங் ஆகிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் ஒரு ரீஜெனரேட்டிவ் செல்ஃப் ப்ரைமிங் சென்ட்ரிஃபியூகல் பம்புடைய ஒர்க்கிங் மெத்தட். ஸோ அதனுடைய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஜென்ரலாக 1/4 ஹெச்பியிலேருந்து 1.5 ஹெச்பி வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனுடைய ஹெட் ரேஞ்ச் வந்து மேக்ஸிமம் 200 ஃபீட் வரைக்கும் லிஃப்ட் பண்ணுறதுக்கு அது வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 4500லேருந்து 300 லிட்டர்ஸ் பர் ஹவர். அதாவது ஹெட்டு குறைவாக இருந்தால், டோட்டல் ஹெட் ரேஞ்ச் குறைவாக இருந்தால் அதிகமான தண்ணியை பம்ப் பண்ணும், ஹெட் ரேஞ்ச் அதிகமாக இருந்தால் குறைவான தண்ணீரை பம்ப் பண்ணும். ஸோ இது 2 போல் மோட்டர் தான், 2800 RPM. செல்ஃப் ப்ரைமிங் இதில் வந்து ஒரு என்ஆர்வி, அதாவது என்ஆர்விங்கிறது செக் வால்வு தான் என்ஆர்வின்னு சொல்கிறோம். ஒரு நான் ரிட்டர்ன் வால்வும் இதில் ஃபிட்டட் வித் இருக்கும், அதிலே ஃபிட் பண்ணப்பட்டு இருக்கும். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் ப்ரைமிங். நம்ம நார்மலாக ஒரு பம்ப் வந்து செல்ஃப் ப்ரைமிங்கா அல்லது ப்ரைமிங் கிடையாதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் உள்ள இன்லெட் அண்ட் அவுட்லெட் ரெண்டுமே அந்த இம்பல்லருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது வந்து செல்ஃப் ப்ரைமிங்னு அர்த்தம். இம்பல்லர் வந்து இன்லெட் வந்து அந்த இப்போ நம்ம நார்மலாக ஒரு சென்ட்ரிஃபியூகல் பம்பில் பார்த்திங்கன்னா இன்லெட் வந்து அந்த இம்பல்லருடைய சென்டரில் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் அது வந்து ப்ரைமிங் அதுக்கு தேவைப்படுகிறதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இந்த செல்ஃப் ப்ரைமிங் ரீஜெனரேட்டிவ் பார்த்துட்டோம். அதுலேயே வேறு 2 மாடல் இருக்குது கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டிக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து வீட் டைப் செல்ஃப் ப்ரைமிங் சென்ட்ரிஃபியூகல் பம்பு. இது வந்து இதனுடைய கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 1/2 ஹெச்பிலேருந்து 1 ஹெச்பி, 2 வேரியண்ட் தான் மோஸ்ட்லி அவைலபிளாக இருக்கிறது. இதனுடைய இம்பல்லர் வந்து அந்த ரீஜெனரேட்டிவ் செல்ஃப் ப்ரைமிங் இம்பல்லரை விட பெரிய சைஸாக இருக்கும். அதனுடைய இதில் வந்து நான் ரிட்டர்ன் வால்வ், செக் வால்வ் இருக்காது. ஆனால் 2 இன்லெட் அண்ட் அவுட்லெட் ரெண்டுமே பாருங்கள் மேலே தான் இருக்கும். இதை வச்சு இது ஒரு செல்ஃப் ப்ரைமிங்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதில் வந்து
இந்த இம்பெல்லர் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் கூடுதலான கெப்பாசிட்டிக்கு தண்ணீரை பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அந்த இம்பெல்லர் கேசிங்கை பார்த்தீங்கன்னா, கவர் பார்த்தீங்கன்னா வி டைப்பில் அதில் இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி உள்ளே வர்றதும் அது தண்ணி வெளியேற்றப்படுவதும் இந்த வி டைப்பான ஒரு குரூவ் வழியாக வெளியேற்றப்படும். அதனால் இது வந்து வி டைப் செல்ஃப் பிரைமிங் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் என்று அழைக்கப்படுகிறது. இதே செல்ஃப் பிரைமிங்கில் கொஞ்சம் கூடுதலான தண்ணீர் பம்ப் பண்ணணும், சக்ஷன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுற இடங்களில் ஸ்லோ ஸ்பீட் சென்ட்ரிஃபியூகல் பம்பை யூஸ் பண்ணுறாங்க. இதுலேயுமே பாருங்கள் 2 இன்லெட் அண்ட் அவுட்லெட் ரெண்டுமே மேலே தான் இருக்கும், இம்பெல்லருக்கு மேலே. அதன் மூலமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து செல்ஃப் பிரைமிங் டைப் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இது வந்து 0.5 அண்ட் 1 HP வரைக்கும் உள்ள ரேஞ்சில் இதுக்கு அவைலபிளாக இருக்கிறது. என்னுடைய ஹெட் ரேஞ்ச் வந்து 42 மீட்டர்ஸ் வரைக்கும் உள்ள டோட்டல் ஹெட் 135 ஃபீட் வரைக்கும் இது பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கிறது. ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா 2800லேருந்து 2800 டு 750 லிட்டர்ஸ் பர் ஹவர் இது பண்ணுற மாதிரி ஃப்ளோ பண்ணுற மாதிரி வாட்டர் ஃப்ளோ பண்ணுற மாதிரி டெலிவரி ரேஞ்சில் இது அவைலபிளாக இருக்கிறது. 1400 RPM. இது வந்து ஸ்லோ ஸ்பீட் அப்படின்னு நம்ம இதுக்கு பேர் ஏன் வந்துச்சுன்னு காரணம்னா இது வந்து 4 போல் மோட்டர். ஸோ அதனுடைய ரன்னிங் வந்து நார்மலான 2 போலை விட பாதி வேகத்தில் தான். ஒரு 4 போல் மோட்டர் வந்து 2 போல் மோட்டர் வந்து 2880 RPMனா இது 1440 RPM தான். ஸ்லோ ஸ்பீடாக ஓடுறதுனால இதில் வந்து வேர் அண்ட் டேர் பேரிங் அண்டு அதர் வேர் அண்ட் டேர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். லைஃப் வந்து ரொம்ப அதிகமாக மெக்கானிக்கல் லைஃப் வந்து இதுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இதனுடைய இம்பெல்லர் டிசைன் வந்து ஸ்லோ ஸ்பீடில் இம்பெல்லர் கொஞ்சம் பெரிய சைஸ் இம்பெல்லர். அது இம்பெல்லர் சேம்பரே பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சைஸாக இருக்கும். அதனால் இது வந்து சக்ஷன் வந்து இதில் நல்ல சக்ஷன் இருக்கும். ஸோ நார்மலான அந்த செல்ஃப் பிரைமிங்கெல்லாம் நம்ம 20 அடி டு 25 அடிக்கு நம்ம சக்ஷன் சைடு நம்ம ப்ரொவைட் பண்ணலாம்னா இது வந்து அதிகபட்சமாக 35லேருந்து 40 அடி வரைக்கும் கூட இதில் செக்ஷன் நம்ம கொடுத்து கொள்ளலாம். அந்த அளவுக்கு செக்ஷன் ப்ரொவைட் பண்ணாலும் செட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தால ஜெட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப். இது வந்து நமக்கு நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த செல்ஃப் பிரைமிங் எல்லாமே செக்ஷன் வந்து எவ்வளோன்னு சொன்னால் ஒரு 20 அடி 22 அடி தான் செக்ஷன் ப்ரொவைட் பண்ண முடியும். அதற்கு மேலே செக்ஷன் கொடுக்க முடியாது. ஸ்லோ ஸ்பீடில் ஒரு 35லேருந்து 40 அடி வரைக்கும் செக்ஷன் கொடுத்துக்கலாம். அதாவது மோட்டோருக்கும் சோர்ஸ் ஆஃப் வாட்டருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து வெர்டிக்கல் ஹைட் வந்து 30-35 அடிக்கு கொடுக்கலாம். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து 60 அடி 70 அடி 100 அடி இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய இடங்களில் போர்வெல்ல அவைலபிளாக இருக்கும். அப்படி இருக்க இடங்களுக்காக டெவலப் பண்ணப்பட்டது தான் ஜெட் சென்ட்ரிஃபியூகல் பம்பு. இந்த ஜெட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப்லேயும் அதே சென்ட்ரிஃபியூகல் ஒரு இம்பெல்லர் தான் இருக்குது. பட் இதில் வந்து டுவல் பைப் சிஸ்டத்தில் ஒர்க் பண்ணும். ஒரு பைப்பு கீழே உள்ள ஜெட் யூனிட் கீழே வந்து ஒரு வாட்டர் ஜெட் யூனிட் ஒன்று இருக்குது. அந்த ஜெட் யூனிட்லேருந்து ஒரு பைப்பு வந்து தண்ணியை சக் பண்ணி மேலே எடுக்கும். இன்னொரு பைப் வந்து ரிட்டன் வாட்டர் கொஞ்சம் வாட்டரை திருப்பி அந்த ஜெட்டுக்குள்ளே அனுப்பும். அந்த ஜெட் ஆக்ஷன் நடைபெறுவதற்காக அனுப்பும். ஸோ இது டுவல் பைப்பு. அதில் இங்கேருந்து கீழே ரிட்டன் போகிற பைப் வந்து 1 இன்ச் பைப்பாகும். மேலே டெலிவரி எடுக்கிற பைப் வந்து 1.25 இன்ச் டயமீட்டர் பைப்பாகவும் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1.25 இன்ச் பைப்பில் வரக்கூடிய வாட்டர் அதில் ஒரு குறிப்பிட்ட பங்கு தண்ணீர் வந்து ரிட்டன் கீழே போய் மீண்டும் அந்த ஜெட் ஆக்ஷன் பண்ண வைக்கும். அந்த ஜெட் வழியாக கீழே இந்த தண்ணி போய் வரும்போது அந்த ஜெட்டில் கீழே இருக்க தண்ணி கொஞ்சம் சேர்த்து மேலே கொண்டு வரும். இதனால் இந்த மோட்டார் வந்து ஜெட் சென்ட்ரிஃபியூகல் பம்ப் என்று அழைக்கப்படுகிறது. இதில் வந்து எந்த அளவுக்கு இது பம்ப் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெட் யூனிட்டுடைய மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம். அதில் லீக்கேஜ் இல்லாமல் பார்த்தோம்னா இதில் வந்து டெலிவரி சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு PRV என்று சொல்லப்படுகிற ப்ரெஷர் ரெகுலேட்டிங் வால்வ் இருக்குது. இந்த ப்ரெஷர் ரெகுலேட்டிங் வால்வை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலமாக அந்த ஜெட்டு ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரெஷர் வந்து எவ்வளோன்னு சொல்லி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதை கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணுவதன் மூலமாக அதன் மூலமாக தண்ணி வந்து வெளியில் வரக்கூடிய தண்ணியும் ஓரளவுக்கு ரெகுலேட் ஆகி ஒரே கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் தண்ணி வெளியில் வர மாதிரி இருக்கும். இதனுடைய ஹெட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 220 அடி வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும். இதனுடைய மோட்டோர் கெப்பாசிட்டி வந்து 0.5லேருந்து 1.5 HP வரைக்கும் இருக்கும். அதில் அந்த 1.5 HP வந்து பொதுவாக டபுள் ஜெட்டுன்னு சொல்லுவாங்க. டபுள் ஜெட் ஆக்ஷனில் ஒர்க் பண்ணுற மாதிரி அதனுடைய ஜெட் யூனிட் வந்து இருக்கும். ஸோ இந்த 70 மீட்டர் வரைக்கும் இது ஹெட் ரேஞ்ச் இருக்கிறதுனால இது வந்து நிறைய இடங்களில் இதுவே சூட்டபுளாக பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா தண்ணி வந்து 20 அடியில் எல்லா போர்லையுமே தண்ணி அவைலபிள்னு சொல்ல முடியாது. ஸோ பொதுவாகவே 70-100 அடியில் தண்ணி இருக்குது, 150 அடி தண்ணி இருக்குன்னா அந்த ஜெட் யூனிட்டை போட்டு நம்ம தண்ணியை பம்ப் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இந்த ஜெட் மோட்டரும் 2 போல் மோட்டர் தான், ஹை ஸ்பீட் மோட்டராகத்தான் அவைலபிளாக இருக்கிறது. இது வந்து ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 3400லேருந்து 100 லிட்டர்
பர் ஹவருங்கிற வைட் ரேஞ்சில் இதனுடைய டெலிவரி இருக்கும். அது வந்து மற்ற சில காரணங்களாக எவ்வளோ ஆழத்தில் தண்ணீர் இருக்கிறது, எவ்வளோ தூரம் அது ஹெட் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து தான் இது வந்து தண்ணியை அந்த எவ்வளோ டெலிவர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ண முடியும். அடுத்தது ஓப்பன் வெல் சப்மர்சிபிள் பம்ப். நிறைய வீடுகளில் அந்த காலத்தில் கிணறுகள் இருந்துச்சு, இப்போ கூட நிறைய வீடுகளில் இருக்கும். அந்த மாதிரி கிணறுகளில் சக்ஷன் கொடுக்கறதுக்கு வந்து நமக்கு வந்து பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சக்ஷன் வந்து 20 அடி 25 அடி தான் அதிகபட்சம் கொடுக்க முடியும். அப்போ அந்த 20 அடிக்கு கீழே நம்ம சக்ஷன் தண்ணி கிணத்துல தண்ணீர் லெவல் இருக்கிற மாதிரி இடங்களுக்கு இந்த ஓப்பன் வெல் சப்மர்சிபிள் பம்ப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த இதை வந்து அப்படியே கிணத்துக்குள்ளே ஒரு கயிறை கட்டி உள்ளே இறக்கி கிணத்துடைய ஃப்ளோரில் வச்சுருவாங்க, பாட்டம் ஃப்ளோரில். அப்படி இல்லைன்னா கயிறை கட்டி ஒரு குறிப்பிட்ட வாட்டர் லெவலில் தண்ணிக்குள்ளே சப்மர்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இதை வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அந்த இம்பல்லர் வந்து எப்போதுமே தண்ணீருக்குள்ளே முங்கி தான் இருக்கும். ஸோ இது வந்து வாட்டர் டைப் ஆஃப் மோட்டர். அதனால் இது வந்து உள்ளே வந்து நம்ம அந்த மோட்டருக்கு சப்ளை வந்து வெளியிலேருந்து நம்ம கேபிள் வழியாக தண்ணிக்கு சப்ளை பண்ணுறப்ப அந்த மோட்ரு ஓடி பம்ப் பண்ணி எடுக்கும். இதில் வந்து சக்ஷன் வந்து கீழே இருக்கிறதுனால இதனுடைய டெலிவரி ஃபுல் ரேஞ்ச் ஹெட்டுமே வந்து நமக்கு டெலிவரி தான் 300 அடி வரைக்கும் இதனுடைய ரேஞ்சு இருக்கிறது. ஒவ்வொரு மோட்டருடைய கெப்பாசிட்டி அண்ட் இதனுடைய டைப்பை பொறுத்து மாறலாம். 0.5 ஹெச்பிலேருந்து 2 ஹெச்பி வரைக்கும் ரேஞ்சில் கிடைக்கும். 21,000 லிட்டர்லேருந்து 1,250 லிட்டர் வரைக்கும் இது வாட்டர் டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 2 போல் மோட்டர் தான். 2880 ஆர்பிஎம் தான். ப்ரைமிங் ஃப்ரீ. ஏன்னா இது வந்து தண்ணிக்குள்ளேயே முங்கி இருக்கிறதுனால, எப்போதுமே அந்த இம்பல்லர் தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால ப்ரைமிங்கிற ஆக்ஷனே தேவையில்லை. இம்மீடியட்டாக தண்ணியை டெலிவர் பண்ணோம். தண்ணி டெலிவர் பண்ணுறது வேகமும் அதிகமாக இருக்கும். சப்மர்சிபிள்ங்கிறதுனால பவர் கன்சம்ஷன் வைஸ் ரொம்ப எனர்ஜி எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும். குயிக்காகவே டெலிவர் பண்ணும் தண்ணியை வந்து. அடுத்தது போர்வெல் சப்மர்சிபிள் பம்ப். இது இன்றைக்கி நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. இது வந்து இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 0.5 ஹெச்பியிலேருந்து 0.5 ஹெச்பி ரொம்ப ரேரு, 0.75 ஹெச்பி அதெல்லாம் ரொம்ப ரேரு. 1 ஹெச்பின்னு வச்சுக்கலாம். 1 ஹெச்பிலேருந்து 3 ஹெச்பி வரைக்கும் இந்த டொமஸ்டிக் சப்மர்சிபிள் பம்ப்ஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து இந்த போர் சைஸ் வந்து 2.5 இன்ச்சஸ்லேருந்து 4 இன்ச்சஸ் போர் வரைக்கும் உள்ள சைஸுக்கு இதனுடைய சூட்டபிள் ஆகிற மாதிரி இதனுடைய டயமீட்டர் இருக்கும். இதுவும் தண்ணிக்குள்ளேயே முங்கி போருக்குள்ளே இறக்குற மாதிரி டைப் ஆஃப் மோட்டர் இது. இதனுடைய ஹெட் ரேஞ்ச் வந்து 240 மீட்டர்ஸ், அதாவது 780 அடி வரைக்கும் தண்ணீரை உறிஞ்சி எடுக்கக்கூடிய அடி வரைக்கும் இந்த மோட்டரை கீழே இறக்கிக்கலாம். அது அவ்வளோ ஆழத்தில் உள்ள தண்ணீரை கூட மேலே கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. இது ப்ரைமிங் ஃப்ரீ அப்படிங்கிறதுனால, இது தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிறதுனால இது வந்து தண்ணீரை வந்து எஃபெக்டிவாக மேலே பம்ப் பண்ணும். 21,600 லிட்டர்லேருந்து 600 லிட்டர்ஸ் பர் ஹவர் வரைக்கும் இது வந்து டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம என்ன டைப் ஆஃப் ஹெட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். இதற்கு ஒரே ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னென்னா, அந்த போர் வந்து ஹை ஈல்டு போராக இருக்க வேண்டும். அதாவது அந்த ஊற்று அளவு நல்லா இருக்கணும். அப்போ தான் இது வந்து என்ன பண்ணணும்னா அந்த சப்மர்சிபிளுக்கு சூட்டபிள். நம்ம ஒரு சப்மர்சிபிள் பம்ப் யூஸ் பண்ணுறோம்னா நம்ம போர் போடுறப்பவே அந்த போர் போடுறவங்களே சொல்லிடுவாங்க, நீங்கள் இந்த போருக்கு வந்து சப் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த போருக்கு கம்ப்ரஸர் போடுங்க, இந்த போருக்கு ஜெட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி பார்க்குறப்ப ஹை ஈல்டு நல்ல ஊற்று தண்ணி அளவு எப்போதும் வற்றாத ஊற்று இருக்குன்னா இது வந்து போர்வெல் சப்மர்சிபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இதற்கு தனியாக பேனல் போர்டு தேவைப்படும். ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் ஃபேஸ் மோட்டர் தான். ஆனால் அந்த மோட்டரில் நம்ம தண்ணிக்குள்ளே இறக்குறதுனால கெப்பாசிட்டர் வந்து வெளியில் தான் இருக்கும், மேலே தான் இருக்கும். அந்த ஸ்டார்டிங் கெப்பாசிட்டர் ரன்னிங் கெப்பாசிட்டர்லாம். அதனால் அதற்குன்னு சூட்டபிளான ஒரு பேனல் போர்டு தேவைப்படும். இதுவும் ரொம்ப எஃபெக்டிவானது தான். எனர்ஜி கன்சம்ஷன் வைஸ் வந்து ரொம்ப எஃபெக்டிவான டைப்பாக தான் இருக்கும். 2 போல் மோட்டர் தான் மோஸ்ட்லி இதில் பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது போர்வெல் கம்ப்ரஸர் பம்ப். இந்த போர்வெல் கம்ப்ரஸர் பம்ப் வந்து லோ ஈல்டு போர். நம்ம போரில் வந்து தண்ணி ஊற்றின அளவு ரொம்ப கம்மியாக இருக்குது, அப்போது நமக்கு தண்ணி தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி கம்ப்ரஸரை பயன்படுத்திக்கலாம். கம்ப்ரஸரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ரஸர்லேருந்து டுவல் பைப் சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணும். ஒரு பைப் வழியாக ஏரை வந்து கீழே உள்ள அந்த ஏர் டிஸ்ட்ரிபியூட்டர் பைப்புக்கு அனுப்புவாங்க. அந்த ஏர் டிஸ்ட்ரிபியூட்டர் பைப்பில் அந்த ஏர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணப்படுகிறப்ப உருவாகிற பபுள்ஸ் மூலமாக அந்த ஏர் வாட்டர் மிக்சர் மூலமாக வாட்டர் கேரி பண்ணி மேலே கொண்டு வரப்படுகிறது. ஸோ இது வந்து மற்ற பம்ப் சென்ட்ரிஃபியூகல் டைப் பம்பை விட இது ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டாக இருக்கும். இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 1 ஹெச்பி 1 ஹெச்பிலேருந்து 1.5 2 ஹெச்பி தான் மோஸ்ட்லி வீடுகளுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதனுடைய ஹெட் ரேஞ்ச் வந்து அதிகபட்சம் 600 அடி வரைக்கும் ஹெட் ரேஞ்ச் இருக்கிற மாதிரி இருக்கும்.
அப்படிங்கிறப்ப 3750லேருந்து 1400 லிட்டர்ஸ் பர் ஹவர் வரைக்கும் உள்ள ரேஞ்சில் இது டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவும் ஸ்லோ ஸ்பீடு மோட்டார் தான். அதாவது எப்படி நம்ம அந்த ஸ்லோ ஸ்பீடு சென்ட்ரிஃபியூகல் செல்ஃப் ப்ரைமிங் பம்பு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இதுவும் 4 போல் மோட்டார் 1440 ஆர்பிஎம் தான். இது வந்து ஒரு ஏர் டிஸ்ட்ரிபியூட்டர் பைப் இதுக்கு தேவைப்படும். அது தண்ணிக்குள்ளே முங்கி இருக்கிற மாதிரி கீழே இறக்கியிருப்பாங்க. அந்த ஏர் பைப் வந்து 1/2 இன்ச் ஏர் பைப்பும் டெலிவரி வாட்டர் பைப் வந்து 1 இன்ச் வாட்டர் பைப்பும் இதில் பயன்படுத்தி தண்ணீரை மேலே எடுப்பாங்க. லோ ஈல்டு போர்ஸ்லலாம் இது வந்து தண்ணீரை மேலே கொண்டு வருவதில் 600 அடி வரைக்கும் உள்ள ஆழத்துக்கு கொண்டு வருவதில் கம்ப்ரஸர் பெஸ்ட் ஆப்டாக இருக்கும். அடுத்தது பூஸ்டர் பம்ப்ஸ். இந்த பூஸ்டர் பம்ப் என்னென்னா அதனுடைய பெயர்லேயே அந்த காரணமும் இருக்குது. நம்ம வீடுகளெல்லாம் இப்போ புதிதாக பயன்படுத்துகிற வீடுகளில் பார்த்திங்கன்னா நல்லாவே ப்ளம்பிங் ப்ராப்பராக பண்ணியிருப்பாங்க. பழைய வீடுகளில் பண்ண ப்ளம்பிங்கில் வந்து அவ்வளோ பெரிய சைஸு நம்ம பைப்பெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. 1 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சு பைப்பு தான் பயன்படுத்தியிருப்பாங்கன்னு வைங்க. அப்போ இப்போ புதுசாக வாங்குகிற ஒரு வாட்டர் ஹீட்டர் அல்லது ஒரு ஷவர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எப்போவுமே ப்ரெஷர் தேவைப்படும். அந்த ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் இருந்தால் தான் அதனுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். அப்போ சில பேர் ஷவர் வச்சுருப்பாங்க, ஆனால் தண்ணி வந்து அவ்வளோ ப்ரெஷராக விழாது. அல்லது இன்னொருத்தங்க பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தர் ஷவரில் குளிச்சுட்டு இருக்கப்போ கிச்சனில் ஒருத்தங்க பாத்திரம் கழுவுறாங்க, அவங்க சிங்கை ஓப்பன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், தண்ணியுடைய ப்ரெஷர் குறைஞ்சிரும். அப்போ ஷவரில் வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியாக இருக்காது. இந்த மாதிரி இடங்களுக்கு சில வாட்டர் ஹீட்டரில் குறிப்பிட்ட ப்ரெஷரில் தண்ணி வந்தாலும் அந்த ஹீட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ரெகுலேட்டடாக வரும். ஸோ அந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் பயன்படுத்துவதற்கு பூஸ்டர் பம்பை பயன்படுத்துவாங்க. பழைய பில்டிங், அப்போ அதில் வரக்கூடிய தண்ணி வரக்கூடிய பைப்பில் இந்த பூஸ்டர் பம்பை சீரியஸாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ டெலிவரி சைடில் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷரில் தண்ணி இருக்கிற மாதிரி இந்த பூஸ்டர் பம்ப் வந்து தொட்டியிலேருந்து தண்ணியை வேகமாக உறிஞ்சி ஒரே குறிப்பிட்ட ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரில் நமக்கு சப்ளை பண்ணுற மாதிரி இது ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதில் வந்து என்னென்னா இதில் ஒரு ப்ரெஷர் சுவிட்ச் இருக்கும். இதனுடைய கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 0.18 ஹெச்பியிலேருந்து 1.5 ஹெச்பி வரைக்கும் பூஸ்டர் பம்ப் ரேஞ்ச் அவைலபிளாக இருக்குது. ப்ரெஷர் வந்து 1.5 பார்லேருந்து 4.5 பார் வரைக்கும் வாட்டர் ப்ரெஷர் இருக்கிற மாதிரி இதை நம்ம ரேஞ்சில் இதில் உள்ள ப்ரெஷர் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா 7900 லிட்டர்ஸ் பர் ஹவர்லேருந்து 215 லிட்டர்ஸ் பர் ஹவர் வரைக்கும் இதனுடைய ஃப்ளோ ரேஞ்சு வைட் ரேஞ்சில் இருக்கும். நம்ம அதை சூட்டபுளாக பார்த்து செலக்ட் பண்ணி கொள்ளலாம். இதுவும் 2 போல் மோட்டர் தான். இது வந்து ரெசிடென்சியல் ப்ரெஷர் பூஸ்டிங்க்கு இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் டொமஸ்டிக் வாட்டர் பம்ப்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, அது எந்தெந்த இடங்களில் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிய ஒரு ஜென்ரல் ஓவர்வியூ நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.